எல்லோருக்கும் வணக்கம். இந்த லைட்டு வந்து ஃபேஸில் அடிக்குது. உங்கள் ஃபேஸஸ் தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ உங்கள் கேள்விகள் மட்டும் தான் எனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இருட்டுக்குள்ள இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது என் தாமதமானதுக்கு மன்னிக்கணும். பைசன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரில, நான் நேற்றே எல்லாம் பேசிட்டேன். இன்றைக்கி என்ன கேட்க போகிறீங்கன்னு தெரில. ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். ஒரு ஆர்டர் பற்றி சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து வாழை, அதுக்கப்புறம் பரிகிரும் பெருமாள், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி காரணம் பரிகிரும் பெருமாள். ஸோ பைசன் எந்த ஆர்டர்ல சார் வரும்? நீங்கள் ஆர்டர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு நீங்கள் தான் பார்த்தீங்களா? நீங்கள் ஆர்டர் சொல்லுங்களேன். சும்மா மாமன்னுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அதான் அது என்ன சொல்றது, நான் மட்டுமே ஆர்டர் பண்ண முடியாது. பார்வையாளர்களும் அதை ஆர்டர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பைசன் நீங்கள் சொன்ன மாதிரி மாமனுக்கு முன்னாடியும் வரலாம், வாழை கர்ணனுக்கு பின்னாடியும் வரல. மாமனுக்கு முன்னாடி கர்ணனுக்கு பின்னாடியும் வரலாம், வாழைக்கு பின்னாடியும் வரலாம் பைசன். ஓகேங்களா? இப்போ நான் கர்ணனுக்கு பின்னாடி வரதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ சார். ஒன் மோர் சார். ஓகே சார், இந்த மூவில கிட்ட எதுக்கு சார் அந்த மீல் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டீங்க? இது சாப்பிடும்போது ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறாங்க, ஆனா அவங்க அந்த மீல் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல ஒரு சிச்சுவேஷன்ல. சாப்பாடு கண்டினியூ பண்ண முடியலையா? கட் பண்ணிட்டோமா? இந்த ஷார்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். எதுக்கு சார்? ஏதாவது காரணம் இருக்கா? ஓகே, இந்த மாதிரி புஷ்மிக்ல தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமான கேள்விகள் எதிர்கொள்ள முடியும். ரொம்ப கேட்டது தெரியல, நான் திருப்பி போய் பார்க்கணும். படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடிட்டில் வந்து 3:20 அதாவது 3:20 இருந்துச்சு இந்த படம். அப்போ என்னோட ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாம் வந்து கண்டிப்பாக 3:20 தாங்காது. நான் இன்னும் விழாவெளியாகவே இந்த படத்தை எடுத்திருந்தேன். நிறைய சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்ச சீக்வன்ஸ் இந்த படத்தில் வரல கொஞ்சம். இப்போ 2:48க்கு மாற்றும் போது நிறைய கட் பண்ணோம். ஓகேங்களா? ஒருவேளை அப்படி கட் பண்ணப்பட்டது தான் அது. ஆனால் அது உங்களுக்கு வேற மாதிரி மீனிங் கொடுத்துச்சுன்னா அது அந்த கதையோட போக்கும், என்னோட மனிதர்கள் பற்றியான உங்களோட புரிதல், நான் காட்டுற மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிச்சயமாக அதில் வேற ஒரு ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் நம்புவீங்கல்ல, அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இன்னொரு போய் பார்க்கணும். இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த கட்டை பார்க்கல. அதை பார்த்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் அவனுக்கு கண்டுபிடிச்சி அடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது உங்கள் பேர் சொல்லிக்கோங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன் ஆன்சர். எனக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரில. அது எப்படி கட் பண்ணப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா மாண்டேஜஸாக மட்டும் தான் இருக்கும் நினைக்கிறது. மாண்டேஜஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். 3 டைம்ஸ் சாப்பிட்டாங்க, பண்ண முடியல. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குவாங்க. வனத்தி கணேசன் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அவர் வந்து என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப, ஏன்னா சாப்பாடு தான் அவரோட பெரிய சத்து. எங்கெல்லாம் யார் கூப்பிட்டாலும் நிறைய சாப்பிடுவான்னு சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான்வெஜ்ல அவ்வளோ கிடைக்காது. அதனால வந்து வீட்டில் கோழி பக்கத்து வீட்டு கோழிலாம் இருந்துச்சுன்னா திருகி போட்டுட்டு அது செத்துருச்சுன்னு சொல்லி அதை அடித்து சாப்பிட்ற பழக்கம்லாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஏதாவது கூப்பிட்டுருவாங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு என்கிட்ட. பட் இந்த இஷ்யூ வந்து அப்படி பண்ணது இல்லை. இந்த கதையோட போக்கிலேயே கிட்டான்ட்ட வந்து ஒரு ஒரு முடிவு அவனால் சூஸ் பண்ண முடியாத, அவனால் நினைச்சதை ஒன்று கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். கதையின் போக்கில் அது எல்லாமே அந்த டைமில் நடக்கக்கூடியதாகவே இருந்துச்சு எனக்கு. நான் பிளான் பண்ணி பண்ணது, இந்த கந்தசாமியை அட்டாக் பண்ண வருவாங்கல்ல, அங்கே மட்டும்தான் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த பாதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீன் பண்ணது. மற்ற எல்லாத்துலேயும் அது தானாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. மைக் கொடு கேளுங்க சார். இந்த மூவிக்குள்ள த்ருவ் வேணும் இல்லை த்ருவ் இது நடிக்கணும்னு தோணுது இந்த சிச்சுவேஷன் எப்போதான்? ஐ மீன் இந்த கேரக்டருக்கு த்ருவ் மட்டும் வேணும்னு தோணுதா? த்ருவ் வேணும்னு இந்த ஸ்கிரிப்ட் இல்லை. நல்லா சினிமா பேஷனாக எடுத்துக்கிட்டு முழுசாக என்னை நம்பி என் கூடவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. அவருக்கு வந்து சினிமாவுக்கு இவ்வளோ போதும், ஒரு சினிமாவுக்காக இவ்வளோ பண்ணுமா, 2.5 மணி நேரம் படம் பார்க்க போகிறாங்க, நம்ம பார்க்குற படங்கள்ல எல்லாரும் கஷ்டப்பட்ட படம் நடிக்கிறாங்க,
அது பயங்கரமாக ஓடுது, கொண்டாடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் உழைக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ஹீரோ இருந்தால் பெட்டர்னு நினச்சேன் நான். அப்படியான ஹீரோ யார் இருக்கான்னு பார்த்து தேடிட்டு இருக்கும்போது துருவ் வந்து, அப்போ துருவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, சினிமாவுக்குள்ள வேற ஒன்றா வெளிப்படணும், வேற ஒரு பெரிய விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற வெறியில ஆசைலாம் இருந்துச்சு. அப்போ என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன், இந்த படம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ப்ராசஸாக இருக்காது, ஒரு மிகப்பெரிய உழைப்பு போட வேண்டியிருக்கும், நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது ஆப்போசிட்டான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ இது இடையில கூட கன்ஃபியூஸ் ஆகி இவ்வளோ வேலை பார்க்கணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும், பாதியில் போயிடலான்னு கூட தோணும். அது எப்பவுமே முடிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மீறி தான் நம்ம படத்தை பண்ணணும். படம் பண்ணிட்டு இருக்கும்போதே என் மேலே உங்களுக்கு விருப்பம் வரலாம், உங்கள் மேலே எனக்கு விருப்பம் வரலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் பத்தாதுன்னு தோணும், உங்களுக்கு இதுவே பத்தாதான்னு தோணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லா கிளாரிட்டியும் கொடுத்துட்டு தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் ப்ராசஸ். நான் மாமன்னன் போயிட்டேன், இந்த கதையை சொல்லிட்டு நான் வந்து மாமன்னன் போயிட்டேன், வாழை போயிட்டேன். மாமன்னன் வாழையெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணாப்புல. அப்போ அந்த ப்ராசஸ், அந்த வெயிட்டிங் ப்ராசஸுக்கு தான் ஓகே துருவால முடியும் அப்படின்னு நம்பிக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமும் அவர் நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், கஷ்டப்படுவாரோ போயிடுவாரோ அப்படின்னு நினச்சி. பட் ஆனால் ஒரு விடாப்பிடியான நம்பிக்கையோட இந்த படத்துல ஜாயின் பண்ணிட்டாரு. மெயினாக அவர் ஒரு பேஷன்னா சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணணும், அந்த சினிமாவை நியாயமாக, அந்த கதை என்ன கேட்குதோ அதை நியாயமான முறையில் கொடுத்து ஆடியன்ஸை அந்த சினிமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கடத்த முயற்சி பண்ணுதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஆர்டிஸ்டாக நாம் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம எவ்வளோ ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ ஒத்துழைக்கணும்னு அவர் நம்பினதுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. தேங்க்யூ சார். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அதர் ஃபிலிம்ஸ், இந்த படத்தில் வந்து பொலிட்டிக்ஸ் இருக்கு, ஆனால் அது இன்டைரக்டா சொல்லன மாதிரி தெரிஞ்சு, அது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் மாசி சீன்ஸும் இருந்து இந்த படத்தில் மாசி சீன்ஸ். மாஸ் சீன்ஸா? ஓகே. ஸோ இஸ் தட் இன்டென்ஷனல் ஒரு அது அப்படியே வேணும்னு முடிவெடுத்துட்டு செய்ததானோ அந்த மாஸ் சீன்ஸா? மொத்தம் அந்த பொலிட்டிக்ஸும் இன்டைரக்டா சொல்றது இல்லை, அப்படி இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கை முறை இருக்குல்லங்க, எதுக்கு பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்க, எதை ரொம்ப நம்புவாங்க, எதை பார்த்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகிறோம். அப்போ என்னோட கூஸ் பம்ப்ஸ் அப்படிங்கிறது கிட்டான் கடைசியாக உச்சத்துக்கு போகான்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் உச்சம். நிறைய நம்மளை ஈர்க்கக்கூடிய, நம்மளை திசை திருப்பக்கூடிய, நம்மளை வந்து என்ன சொல்கிறது, இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய நிறைய செயல்கள் நடந்துகிட்டே இருக்கும். பட் எது நிலையானது, எது நேர்மையானது, எது வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடியது, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப் தான் ஃபைனல் கூஸ் பம்ப்ஸ். கடைசியாக கிட்டான் போய் ஜெயிக்கிறது இருக்குல்ல அது. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது எது உனக்கு வேணும்னு முடிவு பண்ணிக்கணும்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எனக்கு அப்படி பண்ணு தோணுச்சு. அதனால இந்த ஏன்னா கபடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உடல் வீரம் சார்ந்து, உடல் சார்ந்து, திறன் சார்ந்து, உழைப்பு சார்ந்து ஒரு விளையாட்டு. அதை இயக்கும் போது அவனுக்கு தன்னாலேயே அதுக்குள்ள ஹீரோயிசம் ஃபார்ம் ஆகிடும். அது எங்கிட்ட வேணா கூட்டிகிட்டு போயிடும். அந்த ஹீரோயிசம், அந்த பில்டப் இருக்குல்ல, அது இப்படியே கூட்டிகிட்டு போகும், அப்படியே கூட்டிகிட்டு போகும். எங்கிட்டும் போகாமல் நேராக நீ போய் உன்னுடைய இலக்கை அச்சீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் பெருசு. அதை கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்ணோம். அதான் நிறைய குட்டி குட்டியாக காமிச்சு ஃபைனலி நிலையான ஸ்டாண்டர்டான கூஸ் பம்ப்ஸ் எது, மனசுக்கு நெருக்கமான கூஸ் பம்ப்ஸ் எது அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் அந்த படம். சார், மலையாளத்துல அவங்களாம் தமிழ்ல பேசினாங்க. இப்போ சாரி எனக்கு அவங்க பேசுறது மலையாளமா தான் தெரிஞ்சு. മാരി സെൽവരാജിന്റെ സിനിമകൾ തന്നെയാണ് അങ്ങയുടെ രാഷ്ട്രീയം. ഇത്രയും ജാതിക്കെതിരായി പറയുമ്പോൾ ഈ തിരുനെൽവേലി പോലൊരു സ്ഥലത്ത് ജീവിക്കാൻ അങ്ങേക്ക് ഒരിക്കൽ പോലും ഭയം തോന്നിയിട്ടില്ലേ? എപ്പോഴെങ്കിലും ഒരു ത്രെട്ട് ജീവിതത്തിൽ ഉണ്ടായിട്ടുണ്ട്, എന്തെങ്കിലും ഭീഷണികൾ? வேகமா பேசுறீங்க, மெதுவா பேசுனீங்கன்னா தமிழாவே எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப கொஞ்சம் வேகமா பேசுனீங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் மெதுவா பேசுனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இல்ல அந்த மாதிரியான த்ரெட் இருந்துச்சுன்னா நான் எதிர்கொள்றேன். அது நீங்க வெளிப்படையான த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு நான் பயப்பட போகிறது கிடையாது. அதுக்கு நம்ம வந்து என்னுடைய எந்த படமும் நான் பயப்பட மாட்டேன். பட் உளவியெல்லாம் அவங்களுக்கு சேஞ்ச் பண்ண நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்ன நரேட்டிவ்னா, பெரும்பான்மையான மக்கள் இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அல்லது எல்லா சமூகத்திலையுமே பெரும்பான்மையான மக்கள் ஒரு ஃபார்வர்டான திங்கை வந்து, ஒரு ஃபார்வர்டான விஷயங்களை வந்து ஒத்துக்குவாங்க. ஆனால் இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கம்மியான மக்கள் வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இந்த படம் வந்து இப்படி செட் பண்ணுது அப்படின்னு அந்த நரேட்டிவ் இருக்குல்ல, அதை மீடியா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
ஆப்போசிட் நெரட்டிவை வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப அப்பவும் மன உளைச்சலாக ஆகும். அதாவது இவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க, அதை பற்றி அந்த ஷேரிங்கை பற்றி மீடியாஸ் பேசினா அதை பற்றி நம்ம நல்லா பேசலாமேன்னு தோணும். நமக்கு ஒரு ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஆனால் எதை நம்ம காது கேட்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை மீடியா கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிப்பாட்டி, அங்கே ஒருத்தர் அப்படி சொன்னாரே அது உங்களை பாதிச்சிச்சா, இங்கே ஒருத்தர் சொன்னாரே அதுக்கு உங்கள் பதில் என்ன, என் கண்ணு முன்னாடி 50 பேர் பாராட்டிகிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருவாங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த நெரட்டிவ் செட் பண்ணும்போது நம்ம மைண்டுக்கு என்னென்னா திருப்பி நம்ம வேலை செய்யும்போது டயர்ட் ஆகும். ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போகன்றது. நீ அடுத்த ஸ்கிரிப்ட் வலுவோட பவரோட நான் அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போக முடியாமல் பண்ணுறதுக்கான ஒரு நெரட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு படத்துக்குமே பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, இது ஒவ்வொரு படம் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் நான் அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட மூளையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நீ அடுத்த படம் பார்த்து எடு, ஐயோ நீ இதை வந்து அது என் ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே என்ன சொல்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவாக மாறும். அது சரி அடுத்த படம் மாதிரி ரிலாக்ஸாக பண்ணேன், இவ்வளோ கான்ட்ரவர்சி வேணுமா, இவ்வளோ விஷயம் வேணுமா, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்கல்ல, ஜாலியாக படம் பண்ணேன், இது பண்ணேன். பட் நான் என்னோட ஆன்மா, என்னோட ஆத்மா என்ன விரும்புதோ, என்னோட ஹார்ட் எதை நோக்கி பயணிக்குதோ, நான் எதை வந்து என்ன செஞ்சால் எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு ஹியூமனாக நான் முழுமை அடைகிறனோ அதைத்தான் நான் செய்ய முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு நெகட்டிவ்க்கு என்னை தள்ள ட்ரை பண்ணுவாங்க. இது பண்ணு, அது பண்ணு, எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, பட் நீ மட்டும் ஒரு படம் ரிலீஸ் ஆனவொடனே இப்போ ப்ரெஷராகவே இருக்க, டென்ஷனாகவே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவ் உளவியலாக தாக்கும். அந்த நெகட்டிவ் வந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது நம்ம சந்திக்கிற மனிதர்கள், யாருன்னே தெரியாத சாமானிய மனிதர்கள் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்தும் போது இந்த நெகட்டிவ்லாம் போய் அடுத்த படம் இன்னும் பவர்ஃபுல்லாக போகிறதுக்கு அந்த முத்தங்களும் அந்த அன்பும் அந்த பாராட்டுகளும் ஞாபகத்துக்கு வந்து அடுத்த படம் இன்னும் வீரியமாக நான் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். இதுதான் நடக்கும். இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தேன்? இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு கேட்குறீங்களா? அது எங்கேருந்து வந்துருக்கும், ஊரில் வந்து பார்த்த விழுந்த அடிகள், வாங்கின அடிகள், இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாருமே மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்கிறான்னு தெரியறதுக்கு, மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு இந்த சமூகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்தியாவில் ஒருத்தர் நிறைய பேத்துக்கு மாரி செல்வராஜ்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரியும். அப்போ இவ்வளோ மக்களை நீ நேசிக்கும் போது நான் ஏன் பயப்பட போகிறேன்? அதனால இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக மாறிட்டேன். தேங்க்யூ சார். ഒരു ക്വസ്റ്റ്യൻ കൂടി சொல்லுங்க. മലയാളികളാണ് എല്ലാ സിനിമയിലും, മലയാളി നടന്മാരാണ് എല്ലാ സിനിമയിലും മെയിൻ റോളുകൾ ചെയ്യുന്നത്. ഇപ്പം മാമനിലാകട്ടെ, നമ്മുടെ ബൈസണിൽ വന്നാലും എന്തുകൊണ്ടാണ് മലയാളികളോട് ഇത്ര അൻപ് പാസം ഉള്ളത്? അത് മാത്രമല്ല, വേറൊരു ചർച്ച ഇപ്പം നടക്കുന്ന ഡിസ്കഷൻ, തമിഴിൽ സിനിമ ചെയ്യുമ്പോൾ തമിഴ് നടിമാർക്ക് പ്രാധാന്യം കൊടുക്കുന്നില്ല, മലയാളത്തിൽ നിന്നോ തെലുങ്കിൽ നിന്നോ ഹിന്ദിയിൽ നിന്നോ അതർ ലാംഗ്വേജിൽ നിന്നാണ് കാസ്റ്റ് ചെയ്യുന്നത് ആക്ട്രസിനെ. അപ്പൊ അതിനെ രണ്ടിനെ കുറിച്ചും സാറിനൊന്ന് പറയാൻ പറ്റും? மலையாளிகள் ஃபர்ஸ்ட் கேள்வி, மலையாள நடிகர்கள் மீது அன்பு, இவ்வளோ அன்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? படைக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா? எனக்கு என்ன சொல்றது, இதெல்லாம் இப்போ படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அவங்க மலையாளத்துலேருந்து வராங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் ஒரு படம் இப்போ வந்து நான் பரியேறும் பெருமாள் பண்ணும்போது அது ப்ராசஸே வந்து நான் தேடி நடந்த ப்ராசஸ் இல்லை. அது ஒரு சின்ன படம், பட்ஜெட் படம். அந்த படத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பேசும்போது அப்போ ஆனந்தி கொஞ்சம் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஸ்டார் ஆகிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். நிஜமாகவே சொன்னால் அந்த கதையை கடத்துவதற்கு எஸ்டாப்ளிஷான சில முகங்கள் தேவை அப்படிங்கிறது. எல்லாத்தையும் நானே சொந்துட்டு அலைய முடியாது, கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க என்னென்னு எனக்கு தெரியும். நான் ஆனந்தி ஒரு நாள் தமிழ் பொண்ணு நினச்சிட்டு இருந்தேன், ஆனந்தின்னு பேர். ஓகேங்களா? அப்போது நான் பார்த்து அவங்க தமிழ் நல்லா பேசினாங்க, என்னோடய ஃபோனில் தமிழில் தான் பேசினாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சேன் எனக்கு வந்து ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி. இப்போ 2வது படத்துக்கு நான் கர்ணன் பண்ணும்போது நான் நிறைய பேர் தேடணும், நிறைய விஷயம் தேடணும். அப்போ நான் ஜூன் ட்ரெய்லர் எதேச்சியாக பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு 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 முகம் தேவைப்பட்டுச்சு. அப்போ இன்னொன்று, திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் அப்படிங்கிறனால திருநெல்வேலிக்கும் கேரளாவுக்கும் நான் அடிக்கடி ரெண்டு ஒரே முகசாயல் இருக்கு தான் நான் நம்புவேன். இது ஒரு விஷயம். அப்போ ஆக்டிங் ப்ராசஸில் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் நிறைய பேரை எங்கள் கிராமத்து மக்கள் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று செட் பண்ணுறோம். அப்படி தான் அவங்க உள்ளே வராங்க. அதே மாதிரி தான் கிடாரி நிக்கிலாமல் வந்து நான் வந்து கிடாரின்னு ஒரு படம் பார்க்குறேன். அந்த படத்தில் எனக்கு அவங்க திருநெல்வேலி படம், அது அவங்க திருநெல்வேலி சார்ந்த, அதாவது தென் மாவட்டம் சவுத் தமிழ்நாடு சார்ந்த ஒரு படம். அதில் அப்படியே ஆப்டாக இருந்தாங்க. அப்போ இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு.
இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிதான் ஆர்ட் ஃபார்மில் நான் வேலை செய்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்கக்கூடாது. நான் ஒரு ஆர்ட் ஃபார்மில் வேலை செய்கிறேன். நான் நிறைய உலக சினிமா பார்க்குறேன், நிறைய இந்தியன் சினிமா பார்க்குறேன், நிறைய நாவல்கள் படிக்கிறேன். அதில் தென்படக்கூடிய முகங்கள் வந்து அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்போ பொதுவாக இது யாரை வேணாலும் இருக்கலாம். இவங்க கூட தான் வேலை செய்யலாம் இல்லை. நம்ம பார்க்குற படங்கள் வழியாக இப்போ பசுபதி சார் இருக்காரு. பசுபதி சார் நான் வந்து தமிழர்களுக்காக சூஸ் பண்ணல. நான் பார்த்த படங்கள்ல அவர் பிரமிப்பு ஏற்படுத்தியிருந்தார் எனக்கு. நான் பார்த்த படங்கள் இந்த படம் வந்து இந்த கதையை இவர் பண்ணாதான் பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன் நான். அதே மாதிரி ஃபகத் பாசில வந்து நான் மலையாளிக்காக சூஸ் பண்ணல. அந்த ரத்னவேல் கேரக்டருக்கு பக்கா தமிழக போட்டுக்கலாமே நிறைய பேர் சொன்னாங்க. பக்கா தமிழக ஒருத்தர் போட்டுக்கலாமே நிறைய பேர் என்ன சொன்னாங்க. ஆனா எனக்கு அந்த ஃபகத் பாசில நான் பார்த்து இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு. இப்படி நான் பார்க்குற முகங்கள் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை. அப்படிதான் சூஸ் பண்ண ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் சூஸ் பண்ணல. நான் இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்னு சொல்லல. ஏதாவது ஒரு படத்துல நான் பார்த்துருப்பேன், அவங்க எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. எப்படி நான் என்னோட படங்கள் பார்த்து என்னோட நடிகர்களுக்கு வந்து மாரி செல்வராஜ் படத்தை நடிக்கணும்னு ஆசை வருதோ, அதே மாதிரி ஆக்டர்ஸ் படங்களை பார்த்து இவங்க கூட ஒரு படம் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே நமக்கு தோணுது. இது ரொம்ப மியூச்சுவலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அதுக்குள்ள நீங்க அதுக்கப்புறம் யோசிக்கும் போது ஒரு லாங் ப்ராசஸ் யோசிக்கும் போது இவங்க தானே இருக்காங்க இவங்க இல்லையா நீங்க கேட்கும் போது அது புரியுது எனக்கு. இப்போ புரியுது எனக்கு, பட் தெரியல. ஆனால் ஆர்ட் ஃபார்ம்ல இயங்கும் போது உங்களோட ஆர்ட் ஃபார்மை ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கு யார் பயன்படுறாங்களோ அவங்க எப்படியாவது அவங்கள நான் வந்து பேசி புரிய வச்சு, அது அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம், ஒரு இங்கிலீஷ் நடிகராக கூட இருக்கலாம், நம்ம கூட்டிட்டு வந்து இவங்க வந்தால் நல்லா இருக்குமே தோணுச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பார்க்கறது தான். இப்போ மாமன்னன் வடிவேல் சார் வந்து பயங்கர காமெடி ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த கதைக்கு வடிவேல் சார் சொல்லும் போது யாருமே நம்பலை, என்னோட டீம் நம்பலை, அவர் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னாரு. நான் பல நாள் போய் உட்காந்து பேசி அவர் புரிய வச்சு நீங்க பண்ணாதான் அந்த படம் பண்ணுவேன்னு சொல்லி, வடிவேல் சார் பண்ணாலும் நான் மாமன்னன் பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் வேற கதையை பண்ணியிருப்பேன். எனக்கு அப்படி ஆள் தேவைப்பட்டாங்க. அப்படி நடிகர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க தான். அவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா, எனக்கு எல்லாமே ஹியூமன். அவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்க நடிக்க வைப்பேன். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி நடிகர்கள் இல்லாம தமிழ் முகங்கள் நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். என்னையால நான் பணம் போட்டு நான் ஓன் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ரியலான சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசை. நிறைய திறமையான நடிகர்கள் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன், முயற்சி பண்ணுவேன். வருங்காலத்தில் வாய்ப்பு கிடைக்காம இருக்க நிறைய பேரை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவேன்.